அப்புறம் அன்னைக்கு அவளை எதிர்ச்சியா ஒரு நாள் காய்கறி மார்க்கெட்ல பார்த்தேன். அண்ணா, ஒரு கிலோ முருங்கைக்காய் கொடுங்கண்ணா. முருங்கைக்காய் இல்லப்பா. முருங்கைக்காய் இல்லையா? என்ன கடை வச்சிருக்கீங்க? ஹலோ அண்ணா, எலக்ட்ரிக்கா இருக்கா? எலக்ட்ரிக்காய் இல்லம்மா, காலி ஆயிடுச்சு. அப்போ முள்ளங்கி இருக்கா? முள்ளங்கி இல்லம்மா, அதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ கேரட்டாச்சும் இருக்கா? ஐயோ, கேரட்டும் இல்லம்மா. என்ன கடை வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. சே. ஆஹா, இவனும் நம்மள மாதிரி சிங்கிள் தான் போல இருக்கு. எப்படியாச்சும் ஷேர் பண்ணி நம்மளுக்கு மீட் ஆயிட வேண்டியதான். சே, இவ்வளவு பெரிய கடையில ஒரு டிஷ்யூ பேப்பர்ல என்ன கடை இது? ஆமாங்க, ஒரு நெயில் கட்டர் கூட இல்ல. ஓ, நீங்க இங்க ஷாப்பிங் வந்தீங்களா? பாத்தீங்களா நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. ஒரே தெருவுல இருக்கோம், ஒரே காய்கறி கடைக்கு போறோம், ஒரே கடைக்கு வந்திருக்கோம். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. ஆமாங்க, நம்ம 2 பேர் ட்ரெஸ் கூட ஒரே கலர் தான். ஆமால, நம்மளுக்கு அஸ்வின் வர சொல்லியிருக்கா. சில பொண்ணு ஆயிட்டு வர வாங்கியிருக்கா. என்ன பண்றான்னு போய் பார்ப்போம். சே, என்ன அபார்ட்மெண்ட் இது? இப்ப பார்த்தாலும் கரண்ட் போயிடுது. ஃபேன் வேற இல்ல, ஒரே வேர்த்து கொட்டுது. ஐயோ, முடிஞ்சிருச்சு போல இருக்கு. சரி, பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸை போட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இது வரண்டிச்சலாம். ஆஹா, நல்லா காத்து வருது. தேங்க்ஸ் பல்லுமேன். ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ பல்லுமேன், சொல்லுங்க வேண்டாம் லட்சுமி. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என் உயிரை கூட கேளுங்க, தரேன். அப்போ நீங்க எனக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வர முடியுமா? இதுக்கு அதாக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். பாய். என்ன நம்மள கரெக்ட் டைம் சொல்ற அம்மா என்ன காணா? ஹலோ பல்லுமேன், எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? ஹே வேண்டா, வி ஆர் யுவர் பாய் ஃப்ரெண்டா? இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட். என் 2 பேர் தான் நீங்க கல்யாணம் நடக்க போகுது. சாட்சிக்கு எழுத போட யாருமே இல்லைன்னா அவங்களை வர சொன்னேன். நீங்க தான் எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். அண்ணாவா? ஆமா லட்சுமி, இவர் யாரு? இவரு தெரியாதா? இவர் தாங்க பல்லுமேன். அந்த காலத்துல ரொம்ப பெரிய ஆளு. இப்போதான் இப்படி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல லவ் பண்றதுக்கு பொருள் வாங்கும் போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண அவரை கூப்பிட்டுருக்கேன். பின்ன தன மாப்பிள்ளனா சும்மாவா? அப்படிதான். லக்ஷ்மி, என்னங்க இது மாலையங்காலத்தமா வந்து நிக்கிற? யார் இவன்? அப்பா, இவன் தாப்பா என் லவ்வர். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்களை ஏத்துக்கோமாப்பா. ரோட்ல போற பொம்மையை கொண்டு வந்துட்டு ஏதோ மாப்பிள்ளனா இப்படி ஏத்துக்கிறது அதெல்லாம் முடியாது. அது என்னங்க, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? எல்லாம் பார்க்க அழகா ஸ்மார்ட்டா பெரிய இடத்துல வேலை செய்யறாரு. உலகத்தை காப்பாத்துறாவும் ஜஸ்ட் டீம்ல இருக்காரு. என் பையன் மாதிரி தந்தமா வெட்டியா ஊர் சுத்திட்டு ஒன்றும் பண்ணாம இருந்தா பரவாயில்ல, பொண்ணு தராம இருக்கலாம். இவருக்கு என்னென்ன குறைச்சல்? 2 பேரும் ஏத்துக்கோங்க. ஃபேன்ஸும் இல்ல, வேலையும் இல்ல, ஆர்வம் இல்ல, இருந்ததையும் ஒரு ரோபோ தள்ளிட்டு போயிட்டான். எங்க அம்மா கூட என்ன மடிக்கல. இனி எதுக்கு நான் உயிர் வாழணும்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.